சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனல் நண்பர்கள் நிறைய பேர் நான் கிரிப்டோ கரன்சி பை சேல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் யுனோ காயினாக இருக்கட்டும், வாசிரெக்ஸு, பினான்ஸு இல்லை காயின் சுவிட்ச் இந்த 4 ஆப்புமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் பை சேல் பண்ணி உங்களால் காயினை வாங்க முடியும். எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இதில் இருக்கிற அந்த லா டோக்கன் ஆப் மட்டும் நீங்கள் டாலராக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், பை சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எந்த காயினாக இருந்தாலும் டாலரில் மட்டும்தான் வாங்க முடியும். ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த 4 ஆப்லேயும் இல்லாத ஒரு சில லோ லெவல் காயினாக இருக்கட்டும், யூனிக்கான காயினாக இருக்கட்டும், இல்லை புதுவிதமான காயின் எது இறங்கினாலும் கண்டிப்பாக அது லா டோக்கனுக்கு வந்தே தீரும். சப்போஸ் நீங்கள் புதுசாக வரும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டாலர்ஸில் நீங்கள் லா டோக்கன் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த காயின் ஒருவேளை நம்மளுடைய இந்தியன் ஆப்பு யுனோ காயினோ, வாசிரெக்ஸோ இல்லை பெனான்ஸோ, காயின் சுவிட்சோ இந்த மாதிரி ஆப்புக்கு அந்த காயின் புது வரவாக இறங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா லா டோக்கன்லேருந்து டைரெக்டாக QR கோடு மூலிமா அந்த காயினோட ஃபண்டு எல்லாத்தையுமே இதுக்கு உங்களால் மாற்றிக்க முடியும். அது இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ஆப்புக்கு மாற்றும்போது நீங்கள் அதில் பை சேல் பண்ணுறது எல்லாமே இந்தியன் கரன்சிக்கே கூட பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த 5 ஆப்பை தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கிரிப்டோ கரன்சி பை சேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான ஆப்பு. இதில் நான் அதிகமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டாலரில் லாட்டோக்கில் தான் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா லோ லெவல் காயின் அதிகமாக புதுசாக இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புதுசாக வரும்போது திடீர்னு ஏதாவது ஒரு காயினில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் 2 நாள்லேயே அது டபுள் மடங்காக கூட இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஒரு $10 போடுறேன் அப்படின்னா அடுத்த நாளே கூட அது எனக்கு $20 ஆயிருக்கு, $15, $30, $50 கூட மாறி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், 1, 2 நாள்லேயே அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே டாலரில் மாற்றி வச்சுப்பேன். சப்போஸ் நான் அதை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த லா டோக்கன்லேருந்து அதை அப்படியே டைரெக்டாக நான் வாசிரெக்ஸ் ஆப்பில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அது மூலிமா நான் அதை கன்வெர்ட் பண்ணி INR மாற்றி அதை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ரா பண்ணிப்பேன். இது கொஞ்சம் கமிஷன் பேசிஸில் போகும். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணினா தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈஸியாக வாங்கவும் முடியும், பை பண்ணவும் முடியும். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரியணும், தெளிவான விளக்கங்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நண்பர்கள் தான் நான் எந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக தான் இந்த வீடியோவையே நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.